திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் கழிவுநீருடன் வெள்ளநீர் கலந்து அரசு மருத்துவமனை வளாகத்தில் தேங்கியிருப்பதால் நோயாளிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ரஜித். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு விடிய தொடர் மழை பெய்தது. இதன் காரணமாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனை வளாகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் அந்த ஏரி கால்வாய் ஆக்கிரமிப்பு காரணமாக தண்ணீர் வெளியேறாத வண்ணம் ஆக்கிரமிப்புகள் செய்யப்பட்டு இருப்பதால் அந்த அரசு மருத்துவமனை வளாகத்தை சுற்றி மழைநீர் அந்த கழிவுநீருடன் கலந்து குளம் போல தேங்கி நிற்கிறது. தற்பொழுது கடந்த மாதம் முதல்வர் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வருகை தந்தபோது ரூபாய் 24 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள மருத்துவமனை வளாகத்தை திறந்து வைத்தோம். அதற்கு செல்லக்கூடிய பிரதான சாலையிலேயே இந்த குளம் போல தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்களும் அதே போல நோயாளிகளும் கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர். அங்கு அமரக்கூட இல்லாத அந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் அந்த மழைநீர் தேங்கி நிற்கும் பகுதியிலேயே அமர்ந்து மருத்துவமனைக்கு அந்த வெளிநோயாளிகள் அந்த சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழலில் தான் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இப்பகுதியில் இதே போல சூழல் இருப்பதற்கு காரணம் அந்த அதிகாரிகளின் மெத்தன போக்குத்தான் என்றும் நீதிமன்றத்தின் ஆணை இருந்தும் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். உடனடியாக அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்றினால்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும் என்றும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். ரஞ்சித், பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.